இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நுங்கு வெட்ட கிளம்பியாச்சு. நுங்கு சீசன் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம நுங்கே வெட்டணும்னு நினச்சாலும் நுங்கு கிடைக்காது, எல்லா மரத்துலையும் முத்த ஆரம்பிச்சிடும். அதனால் பசங்க கூட கடைசியாக ஒரு தடவை நுங்கு வெட்டலான்னு கிளம்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பனை மரத்தில் என்ன சாப்பிட்லான்னா பனம் பழம் சாப்பிடலாம். பனம்பழத்தை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா ஒரு முறையாவது பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாவே இருக்கும். மச்சான் இந்த கொலையாண்ட போடு, அந்த கொலையிட்டு வந்து கொலையாண்ட போடு. நல்ல காட்டு வெட்டி விடு மாப்பிள்ள, மாப்பிள்ள வெட்டி விடு வந்து. நிறையா கொலை நுங்கு வெட்டணும். சீசன் முடிஞ்சதால் அது அதிகபட்சமாக முத்தி தான் போயிருந்துச்சு. கடைசியாக ஒரு மரத்தில் நல்ல நுங்கு பார்த்தோம், ஆனால் அதில் ஆக்ரோவை போட்டு அரைக்கவே முடியல. இல்லை இந்த மரத்தில் ஏறியே வெட்டிடுறேன்னு நம்ம பையன் மரத்து மேலே ஏறிட்டான். ஆக்ரோவை கொண்டு வரதால மரம் ஏற தெரியாதுன்னு இல்லை, தேவையில்லாத ரிஸ்க் நாங்கள் எடுக்கிறது இல்லை. வேறு வழியே இல்லாத பட்சத்தில் மரத்தில் ஏறுவோம். பனம் பழம் சாப்பிடலாம். பனம் பழத்துக்கு அப்புறமா அந்த பனம் பழம் மரத்துலேருந்து கீழே விழுந்து உடனே அந்த கொட்டையிலேருந்து முளைப்பு வரும். அந்த டைமில் அந்த கொட்டையை வெட்டணும்னா அது உள்ள பனம் பூ இருக்கிறதுலே இந்த பனம் பூவோட டேஸ்ட் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது இந்த பனை மரத்தில் சாப்பிடக்கூடியது நிறையா இருக்குது, இதில் பனம் பூ தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மாமா தெரியுதா, இங்கே ஆளே விட்டு மாட்டிக்க மாட்டேங்குது. நிறைய நுங்கு நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வெட்டுற நுங்கு எல்லாமே நல்லா இருக்குது. சரி இது வீணடிக்க வேண்டாம், கொண்டு போய்ட்டு எல்லாம் ஃபேமிலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நுங்கு சீசன் முடிஞ்சிருச்சு, இதுதான் கடைசியாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கொண்டு போய்ட்டு ஃபேமிலியை கொஞ்சம் கொடுத்துருவோம். யாரெல்லாம் இந்த வருஷம் நுங்கு சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பனை மரத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மட்டும் பாருங்களா. பனம் பூ, பனங்கிழங்கு, பனம் வெல்லம், பனம் கல்கண்டு, நுங்கு, பனம் பழம், கல், பதனி, பனம் குருத்து. பனை மரத்தை வந்து பலகைக்கு பயன்படுத்துகிறோம். அதோட மட்டையை வீடு கட்டுறதுக்கு கூரைக்கு பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் மட்டையை விசிறி தயாரிக்கிறாங்க. ஆண் மரத்து பூவை நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் கார்த்திகை சுற்றுறதுக்கு அதை பயன்படுத்துவோம். இந்த மரத்துக்கு பனை மரம் எதுக்காக பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த விஷயம்லாம் இருக்கிறதால தான். இந்த மரத்தில் எதை தொட்டாலுமே பணம் தான், எதையுமே பணமாக மாற்ற முடியும். இதனால தான் இதுக்கு பனை மரம் அப்படின்னு பேர் வந்தது. எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ ஆளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். கொண்டு வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் கொடுத்தேன். சாப்பிடுவானான்னு டவுட்லேயே கொடுத்தேன். உண்மையுமே நல்லாவே சாப்பிட்டான், நிறையவே சாப்பிட்டான். குழந்தைங்களுக்கு கொடுங்க, இது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த நுங்கு எடுத்து குழந்தைங்க உடம்புல வந்து நல்லாவே தடவி விடுங்க. இந்த வெயிலுக்கு வேகுருக்கு மாதிரி வந்திருக்கும், அது எல்லாமே இதில் சரியாயிடும். இந்த வருஷ சீசன் நுங்குல நிறையவே வெட்டணும், நிறையவே சாப்பிட்டோம். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.